வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா நவம்பர் 2, 2016 ஊட்டி. மணி அப்போ சரியா ஒரு 11:30 மணி இருக்கும். அப்போ நல்ல ஸ்பீடாக வந்து ஒரு கார் வசந்த் காட்டேஜ் வாசலில் நிற்கிது. பேக் டோர் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து ஒரு ஆள் தள்ளாடி இறங்குறாரு. டிரைவர் உடனே போய் கைத்தாங்களாக பிடிச்சி அவரை அந்த வீட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. மாடியில் போய் அவர் ரூமில் படுக்க வச்சுட்டு டிரைவர் கீழே வந்துடுறாரு. அப்போ போதையில் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த அவர் திடீர்னு அவருடைய ஜன்னல் கதவெல்லாம் பயங்கரமாக அடிக்கிற சவுண்டு கேட்டு திடீர்னு முழிச்சு அந்த ஜன்னலை லாக் பண்ணுறதுக்காக ஜன்னல் பக்கத்தில் வராரு. அப்போ வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையில் ஒரு கருப்பு உருவம் நனைஞ்சிக்கிட்டே ஜன்னல் வழியாக அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் அவருக்கு அவ்வளோ போதையில் இருந்தாலும் ஒரு நிமிஷம் குப்புன்னு வேத்துருச்சு. யார் அது, நம்ம ரூமையே பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் தெளிவாக பார்க்குறாரு. அந்த உருவத்தை காணும். உடனே ஜன்னல் லாக் பண்ணிட்டு தன்னுடைய பெட்டில் வந்து உட்கார்ந்து அவர் வெளியில் யாரோ நடந்து வர்ற சவுண்டு கேட்குது. இந்த நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரூம் டோரில் காதை வச்சு கேட்குறாரு. அப்போ வெளியில் யாரோ தான் ரூமை நோக்கி நடந்து வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரூம் பக்கத்தில் நெருங்குது. உடனே உஷாரான அவர் தன்னுடைய ட்ராயரில் இருந்த ரிவால்வரை எடுத்து பாதுகாப்புக்காக கையில் வச்சுக்கிறாரு. அந்த சத்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சத்தம் அமைதியாயிருது. சரின்னு சொல்லிட்டு அவர் படுக்கலான்னு சொல்லி போகும்போது அந்த கதவை யாரோ படார்னு அடிக்கிற சவுண்டு கேட்குது. டக்குன்னு துள்ளி எரிஞ்சு அவர் வேகமாக போய் அந்த கதவு திறக்கிறாரு. அந்த கதவு வெளியில் யாருமே இல்லை. பயம் பதட்டத்தோடையே தான் ரூம் விட்டு வெளியே வந்து மாடியை விட்டு கீழே இறங்கி வராரு. டிரைவர் கீழே ஹாலில் தூங்கிட்டு இருக்கார். உடனே நேராக கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் தன்னுடைய ரூமில் போய் ரிவால்வர் எடுத்து தன்னுடைய தலைவாணிக்கு கீழே வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்காரு. ஆனால் இவர் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்மளை யாரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே தோணுது அப்படின்னு யோசிச்சே இருந்தவர் ஒரு செகண்டு கண் விழிச்சு பார்த்தா ஜன்னலில் பார்த்தா அந்த உருவம் இவருக்கு எய்த்தாப்புல நின்றுட்டுருக்கு. இவர் சுதாரிச்சுக்கிட்டு தன்னுடைய தலைவணிக்கையில் இருக்க ரிவால்வரை எடுக்கலான்னு பார்க்குறக்குள்ள ஒரு செகண்டில் அந்த உருவம் அதனுடைய கையில் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து இவரோட நெத்தி பொட்லையா லாக் பண்ணிடுது. அந்த லாக் பண்ண அடுத்த செகண்ட்லேயே இந்த உருவம் வந்த வழியா எஸ்கேப் ஆயிடுது. துப்பாக்கி சவுண்டு கேட்டு கீழே இருந்து முழிச்சிட்டு வந்த டிரைவர் தன்னுடைய முதலாளி பெட்டில் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு உடனே டிரைவர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸும் தன்னுடைய போலீஸ் டீமோட வந்து க்ரைம் சீனை எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. எந்த தடயமும் இல்லை. டிரைவர்கிட்ட நல்லா விசாரிக்கிறாங்க. தெரில, நான் தான் மேலே படுக்க வச்சுட்டு வந்தேன், எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரில, துப்பாக்கி சவுண்டு கேட்டுச்சு, அதனால தான் நான் மேலே போய் பார்த்தேன், அதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக காலையில் போல் ஒரு 6 மணிக்கு மறுபடியும் அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க, டிரைவர், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரித்து பார்க்குறாங்க. எந்த க்ளூவுமே கிடைக்கல. முக்கியமாக எந்த தடயத்தையும் அந்த கில்லர் விட்டுட்டு போகலை. ஆனால் அந்த வீட்டுக்கு வெளியில் காலையில் கூடி நின்ற கூட்டத்தில் 2 கண்கள் உங்கள் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதையே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்துச்சு. என்கொயரிலாம் முடிச்சுட்டு ஜிஹெச்சில் போய் வசந்த் எப்படி இறந்தார், எத்தனை மணிக்கு இறந்தாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கரெக்டாக 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அவர் இறந்துருக்கணும். நல்லா போதையில் இருந்ததாகவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க.
இந்த கேஸில் எந்த தடயமும் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் கன் பாயிண்டில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அவர் நல்ல போதையில் இருந்திருக்காரு. அதை தவிர வேறு எந்த ரிப்போர்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்கல. கொலையாளி நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிங்க. வசந்தோடைய பேரண்ட்ஸை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வசந்தோடைய பேரண்ட்ஸ் ஆதிகேசவன் அவர் மலேசியாவில் இருக்கார், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவர் ஈவினிங்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு சொன்னேன். இந்த கேஸில் வேறு யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வசந்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது கதிர்னு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அவங்க 2 பேரும் தான் பார்ட்டிக்கு கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்லும்போது அந்த கதிருங்கிறவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் சார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பார்ட்டி முடிச்சுட்டு வசந்த் வீட்டுக்கு கிளம்பிட்டான், நான் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, வேறு வசந்துக்கு வேறு யாரும் விரோதிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட விசாரிக்கிறாங்க. இல்லை எங்களுக்கு எந்த விரோதியுமே கிடையாது, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், எங்களுக்கு நான் மலேசியாவில் இருக்கேன், என் பையன் தான் இங்கே உள்ள ஊட்டி எஸ்டேட்டு ஊட்டி காட்டேஜ் எல்லாமே அவன் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கான், எங்களுக்குன்னு எந்த விரோதிகளுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல, போலீஸுக்காரங்க மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. என்னடா அந்த கேஸில் ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்க, அவங்க பேரண்ட்ஸ்டையும் விசாரிச்சாச்சு, ஃப்ரெண்ட்ஸ்டையும் விசாரிச்சாச்சு, எந்த க்ளூவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருடைய பேரண்ட்ஸு ஆதி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எங்களுக்கு இவங்க கூட மேனேஜர்னு ஒருத்தன் உண்டு பிரேம், அவனை 2 நாளாக காணும்னு சொல்லி டிரைவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்குது. ஓகே, அப்போ இவன் தான் கொலை பண்ணிட்டு ஒருவேளை தலைமறைவாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி அந்த பிரேம்ங்கிறவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அடுத்த நாள் காலையில் கரெக்டாக ஒரு 11 மணிக்கு ஊட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. சார், கோத்தகிரி பெண்டில் ஒரு பாடி ஒன்று கிடக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் டீம் உடனே அந்த கோத்தகிரி பெண்டில் போய் அந்த பாடியை செக் பண்ணுறாங்க. அது வசந்தோடைய மேனேஜர் பிரேம். அவரும் இறந்து அவருடைய கிரைம் சீன் எல்லாத்தையும் அங்கே போய் ஸ்பாட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேயும் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் அவரையும் கரெக்டாக கன் பாயிண்ட்லையா கரெக்டாக நெத்தியிலையா ஷூட் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த தடயமும் இல்லை, அக்கம் பக்கத்தில் அவருக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்காரங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. வசந்த் இறந்தப்போ அவர் கன் பாயிண்டில் நெத்தியிலேயே ஷூட் பண்ணியிருந்துச்சு, அதே மாதிரி அவருடைய மேனேஜரையும் நெத்தியிலே ஷூட் பண்ணியிருக்கு. நம்ம வசந்த் கொலையில் அவருடைய மேனேஜரை தான் சந்தேகப்பட்டோம், ஆனால் இப்போ அவர் மேனேஜரையும் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க மண்டையை பிக்காத குறையா அந்த கேஸை இப்படி தான் முடிக்க போகிறோம், தலையும் இல்லாமல் வாழை இல்லாமல் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டோமேனு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மறுபடியும் சொன்னதே சொல்கிறான். அதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க இவங்க 2 பேரும் போன பார்ட்டியில் அவங்க 2 பேர்த்துக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. அதில் பார்ட்டி நடந்த இடத்துல வசந்துக்கும் கதிருக்கும் கைகலப்பு வந்திருக்கு. அப்போ கதிர் உன்னை கொல்லாமல் விட மாட்டான் வசந்த் சொல்லி கத்தி எடுத்து குத்த போயிருக்கான். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கதிரை சமாதானம் பண்ணி டாக்ஸி பிடிச்சி அனுப்பிச்சி வச்சதா அவங்க சொன்ன உடனே, நீங்கள் ஏன் பொய் சொல்கிறீங்க, பார்ட்டியில் வச்சு உங்களுக்கும் வசந்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு, வாக்குவாதம் கைகலப்பாக மாறி நீங்கள் கத்தி எடுத்து வசந்தை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி குத்த போயிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வேத்துக்கு ஊருக்க ஆரம்பிச்சிட்டு எதுவுமே பேசாமல் டேபிளில் இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, சார் அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா அந்த 2 கொலையும் நீங்கள் தான் பண்ணதா சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இல்லை சார், நான் பிஸ்னஸ் பண்ணேன், என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு பண கஷ்டம் நிறைய இதாகிடுச்சு. அப்போ நான் வசந்த்கிட்ட எனக்கு கொஞ்சம் பண உதவி செய்யுமாறு அவன்கிட்ட கேட்டிருந்தேன். அவன் என்னை காலையிலேயே காட்டேஜுக்கு வர சொல்லியிருந்தான். நான் அங்கே போயிருந்தேன். அவங்க போயிட்டு அங்கே வீட்டில் வச்சு அவன் என்னை ரொம்ப திட்டுனான். நீலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே லாய்க்கு இல்லை, நீலாம் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஏன் ஆசைப்படுற, எங்கேயாவது முதல்ல வேலை பார்த்துட்டு பிஸ்னஸை கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு பிஸ்னஸ் பண்ண தயாராகு அப்படின்னு சொல்லி என்னை திட்டினான்.
அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது, என் கூட வாரியான்னு கேட்டான். சரி வாரேன்னு சொல்லி அவன் கூட போனேன். பார்ட்டியில் வச்சும் நல்ல போதையில் என்னை திட்டிகிட்டு இருந்தான். அதான் நானும் போதையில் இருந்தேன். ஒரு கோபத்தில் அப்படி கத்தி எடுத்து குத்த போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, மற்றபடி இந்த கவனம்லாம் நான் எந்த கொலையும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். பக்கத்தில் இருக்க எஸ்ஏ சொல்கிறாரு, சார் எனக்கு என்னமோ இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, இவன் தான் கொலை பண்ணிட்டு மூடி மறைக்கிறான். நம்ம இந்த விஷயத்த கேட்ட உடனே அவன் மூஞ்சி எப்படி வேத்துச்சு, எப்படி பதட்டமானான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னா இன்ஸ்பெக்டரும், ஆமாம் நான் கவனித்தேன். ஆனால் நம்மளுக்கு இவன் தான் பண்ணான்னு சொல்லி எந்த க்ளூவும் இல்லாமல் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் அடுத்த நாள் நைட் அதே மாதிரி ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. சார் இங்கே ஒரு பாடி கிடக்கு சார் அப்படின்னு சொல்லி. போலீஸுக்காரங்க மறுபடியும் இன்னொரு பாடியா அப்படின்னு சொல்லி போலீஸ் டீம் அங்கே போய் கிளம்பி பார்க்குறாங்க. அது வசந்தோடைய எஸ்டேட்டுக்குள்ள ஒரு பாடி கிடக்கு. அது யாரோட பாடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வசந்தோடைய ஃப்ரெண்டு கதிரோட பாடி. போலீஸுக்காரங்க அங்கே போய் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகி, நாம் இவனை தான் சந்தேகப்பட்டோம் கொலை பண்ணியிருப்பானோன்னு, ஆனால் இப்போ இவனை யார் கொலை பண்ணது, என்னப்பா இந்த கேஸில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது, நான் யாரை தான் இது பண்ணுற சந்தேகப்படுறதுன்னு எனக்கு தெரிலையே அப்படின்னு சொல்லி க்ரைம் சீனை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாடியை அட்டாச்சி ரிப்போர்ட்டுக்காக அனுப்பிடுறாங்க. நைட்டு பூரா இன்ஸ்பெக்டரும் எஸ்ஏவும் தூங்காமல் விடிய யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேஸ் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரில அப்படின்னு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே, வசந்த் குடும்பத்திலேயே வசந்த் கூட சம்மந்தப்பட்டவங்க ஒவ்வொருத்தராக இறந்துகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வசந்தோடைய மேனேஜர், 2வது வசந்தோடைய ஃப்ரெண்டு, இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வசந்தோடைய அப்பாவும் வசந்தோடைய கார் டிரைவரும் தான். இவங்க 2 பேத்தையும் தான் நல்லா கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லி காலையில் 2 பேத்துக்கும் ஸ்டேஷனுக்கு வரச்சிச்சு. வசந்த் கூட உள்ளவங்களையும் தான் ஒவ்வொருத்தரையாக அந்த கில்லர் கொண்டுட்டு வரான். பேலன்ஸ் இருக்கிறது நீங்கள் 2 பேரும் தான். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை எங்ககிட்ட மறைக்காமல் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் உயிருக்கும் என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் என்கிட்ட எதையும் மறைச்சிங்கன்னா நீங்கள் அந்த கில்லருக்கு பலியாயிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க சொன்னோன்னே 2 பேரும் அப்படி யாருமே இது கிடையாது. வசந்த் குடித்தா கொஞ்சம் பேச தெரியாமல் பேசுவான், ஆனால் மற்றபடி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்ததும் பிரேம் மட்டும்தான். மற்றபடி அவனுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அவன் தன்னுடைய வீடு, பிஸ்னஸ், பார்ட்டி இது மட்டும்தான், வேறு எங்கேயும் அவன் போயிட்டு வர்றது கிடையாதுன்னு சொல்லி 2 பேரும் சேம் ஒரே பதில் சொல்கிறாங்க. சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு, சரி இவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாத்தையும் விசாரிங்க, க்ரைம் சீன் நடந்த இடத்த எல்லாத்தையும் மறுபடியும் போய் நல்லா தீவிரமாக சர்ச் பண்ணுங்கள், ஏதாவது எவிடன்ஸ் விட்டுட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் கரெக்டாக காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் வசந்தோடைய அப்பா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாரு. சார் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக தனியாக பேசணும், நீங்கள் என்னோடய வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே இன்ஸ்பெக்டர் ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வச்சு ஆதி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறாரு. இப்போ நாங்கள் வச்சுருக்க இந்த எஸ்டேட் நாங்கள் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின எஸ்டேட்டு. அப்போ என்னுடைய பையன்கிட்ட இந்த எஸ்டேட்டை நீ பார்க்கவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ அவனுக்கு இந்த எஸ்டேட்டை விட இந்த எஸ்டேட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த காட்டேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது நல்லா அழகாக இருக்குது, இதை சூப்பராக ஆல்ட்ரு பண்ணி கட்டியிருக்காங்க, இதை எனக்கு வாங்கி தாங்க டேடி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். நான் என் பையன் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நான் வாங்கி கொடுத்துருவேன். சரி அப்படின்னு சொல்லி அந்த காட்டேஜ் ஓனர்கிட்ட பேசலான்னு நானும் வசந்தோடைய ஃப்ரெண்டு, வசந்தோடைய மேனேஜர், நாங்கள் 4 பேரும் தான் போனோம். அப்போ அந்த வீட்டில் 2 பையன்து ஒரு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட அந்த காட்டேஜை எங்களுக்கு தாங்க, எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் 2 பசங்களுக்காக ஆசையாக கட்டி வச்சிருந்தது, அதை நாங்கள் யாருக்கும் விற்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் சாகும்போது கூட இது எந்த சூழ்நிலையிலையும் இந்த காட்டேஜை விற்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. என் 2 பசங்களுக்கும் இருக்கிற ஒரே சொத்து அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மறுத்த உடனே
சரின்னு சொல்லி இவங்க வந்துடுறாங்க. ஆனால் தன்னுடைய பையன் விடாப்படியா எனக்கு அந்த காட்டேஜ் தான் வேணும், எனக்கு எப்படியாவது வாங்கித்தாங்கன்னு என்கிட்ட அடம் பிடிச்சான். சரின்னு சொல்லி நாங்கள் வசந்துக்கு தெரியாமல் நாங்கள் வசந்தோடைய ஃப்ரெண்டு, வசந்தோடைய மேனேஜர் எல்லாருமே போய் அந்த அம்மாவை மிரட்டணும். காட்டேஜை எங்களுக்கு எழுதி தரலன்னா உங்களை குடும்பத்தோட கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டணும். அதுக்கும் அந்த அம்மா மசிகிற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லி அந்த குடும்பத்துடைய பேக்ரவுண்டை விசாரித்து பார்த்தோம். அவங்களுக்கு யாருமே கிடையாது. அவங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவங்களுடைய கணவர் மட்டும்தான். அவங்கள தீர்த்து கட்டலான்னு முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு நாங்கள் இந்த காட்டேஜுக்கு வந்தோம். அப்போ வந்து அந்த அம்மாவையும் அந்த 2 பையனில் ஒரு பையன் மட்டும்தான் இருந்தான். அந்த ஒரு பையனையும் நாங்கள் கொண்டுட்டோம். ஆனால் எங்களுக்கு காலையில் தான் எங்களுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது அதில் 2 பையன் இருந்தான். ஆனால் நாங்கள் இப்போ நைட்டு கொள்ள வரும்போது அதில் ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அதை நாங்கள் பெருசாக கண்டுக்கல. சரி, அவன் எங்கே போனான்னு இப்போ நம்மளுக்கு காட்டேஜ் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நாங்கள் அதை எதுவுமே பெருசாக இது பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து அந்த விசாரித்து பார்க்கும்போது தான் அந்த பையன் எங்கேயோ வெளியூரில் வேலை பார்க்குறதாகவும் லீவு நாட்களில் தான் குடும்பத்துக்கு கூட வந்து இருக்கிறதாகவும் சொன்னாங்க. சரி, வெளியூரில் தானே இருக்கான்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பையன் என்ன வேலை பார்க்குறான் என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களான்னு சொன்னேன். தெரில, என்ன வேலைன்னு சொல்லி தெரில அப்படின்னு சொன்னேன். போலீஸ்காரங்க மறுபடியும் போய் அதே ஏரியாவில் முன்னாடி இருந்த ஆட்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இவங்க காட்டேஜ் இவங்க வாங்குறதுக்கு முன்னாடி இந்த காட்டேஜ் யார் பேரில் இருந்துச்சு, அவங்களுக்கு எத்தனை பசங்க, எப்படி இறந்தாங்க, என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாம், இந்த வீட்டில் அபிஷேக், நிர்மலா அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவருடைய கணவர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு அவள் தான் அவங்களுடைய 2 பசங்களையும் படிக்க வச்சு வளர்த்துட்டு இருந்தான். அதில் ஒரு பையன் வெளியூரில் டிரைவர் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே தான் இன்ஸ்பெக்டருக்கு புரியுது டிரைவர் வேலை அப்படிங்கன்னு சொன்ன உடனே வசந்துக்கிட்ட இருக்கிற டிரைவர் மேலே சந்தேகம் வருது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடி டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன்கிட்ட விசாரிக்கும் போது நான் லோக்கல் உள்ளால் தான், நான் அவன்கிட்ட ஒரு 7 வருஷமாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆதிக்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க. அப்போ இல்லை, அவர் நம்பிக்கையான ஆள், நீங்கள் அவர் மேலே சந்தேகப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஒரு செகண்டு தான் பக்கத்தில் இருந்த எஸ்ஏவை பற்றி விசாரிக்கிறார். நீங்களும் டிரைவராக இருந்து எக்ஸாம் எழுதி தானே எஸ்ஏவானீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பக்கத்தில் இருந்த எஸ்ஏவை பார்க்கும்போது, நீங்கள் ரொம்ப லேட் சார் அப்படின்னு சொல்லி தான் பாக்கியில் இருந்த ரிவால்வர் எடுத்து கரெக்டாக ஆதிகேசவனையும் அவர் டிரைவரையும் படிர்னு சுட்டுறார். அப்பந்தான் இன்ஸ்பெக்டருக்கு புரியுது தான் கூட இருந்த எஸ்ஏ வேல்முருகன் தான் இத்தனை கொலைகளையும் பண்ணது அப்படின்னு சொல்லி வேல்முருகனை பார்க்காரு. வேல்முருகன் தான் குடும்பத்தை கொன்ன எல்லாத்தையும் கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து ரிவால்வர் எடுத்து வேல்முருகனை 2 முறை ஷூட் பண்ணி அந்த ஸ்பாட்லேயே என்கவுண்டர் பண்ணிடுறாரு. ஸ்டேஷனுக்கு, ப்ரெஸ் மீட்டுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சு தான் கூட எஸ்ஏவா வேலை பார்த்துட்டு இருந்த வேல்முருகன் தான் இத்தனை கொலையும் பண்ணது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லாத்தையும் இது பண்ணி, இங்கே மர்டர் நடக்க போதா நான் உடனே வந்தேன், இவர் அவங்க 2 பேத்தையும் ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு என்கிட்ட இருந்து எஸ்கேப் போகிறதுக்காக முயற்சி பண்ணதுக்காக நான் அவரை என்கவுண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.